லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல். தமிழக சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பொது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் வேளாண்மை மட்டுமின்றி கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், கூட்டுறவு, எரிசக்தி என விவசாயிகள் தொடர்புடைய துறைகள் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தாவேக அரசும் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை தொடர முடிவு செய்துள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கனவுகளை நனவாக்கும் திட்டங்கள் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வணக்கம் வைத்த சிஎம் விஜய், முகத்தை திருப்பிக் கொண்ட உதயநிதி, பரபரக்கும் சட்டசபை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்டசபைக்கு முதல்வர் விஜய் வந்தபோது அவரை அமைச்சர்கள் மற்றும் ஆளும் தரப்பு எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சபைக்கு வந்தார். அவரை திமுக எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர். அப்போது உதயநிதிக்கு முதல்வர் விஜய் வணக்கம் தெரிவித்தார். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிய உதயநிதி திமுக எம்எல்ஏக்களுக்கு மட்டும் வணக்கம் தெரிவித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தார். முதல்வர் விஜய் வணக்கம் தெரிவித்ததை கவனித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நேரு விஜயை பார்த்து வணக்கம் கூறினார். சட்டசபைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்தபோது அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மட்டும் மேஜையை தட்டி வரவேற்றனர். முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர். திமுக எம்எல்ஏக்கள் சிலரது இருக்கைகள் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தன. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அமர்ந்த இருக்கை எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு ஒதுக்கப்பட்டது. அதே வரிசையில் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர்பாபு ஆகியோருக்கு அருகருகே இடங்கள் ஒதுக்கப்பட்டன. டபுள் மீனிங்ல பேசலீங்க. உதயநிதியிடம் போலீசார் கேட்ட 5 கேள்விகள். செங்கிப்பட்டி விசாரணை முழு விவரம். திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் கடந்த 3ஆம் தேதி தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து தாவேக மகளிரணி சார்பில் தஞ்சாவூர் கிழக்கு போலீசில் அளித்த புகாரின் பேரில் உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சென்னையில் நேற்று முன்தினம் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து வரப்பட்டார். தஞ்சாவூர் தெற்கு போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்க திட்டமிட்ட நிலையில் திமுகவினர் அப்பகுதியில் ரகளையில் ஈடுபட்டதால் செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உதயநிதி அழைத்து செல்லப்பட்டார். போலீஸ் விசாரணையில் இரட்டை அர்த்தத்தில் பேசியது, கூட்ட நிபந்தனை, தனிநபர் மீதான தாக்குதல் பேச்சு உட்பட 5 முக்கிய கேள்விகள் உதயநிதியிடம் கேட்கப்பட்டன. அதற்கு தனிநபர் குறித்து நான் எதுவும் பேசவில்லை, இரட்டை அர்த்தத்தில் பேசவில்லை என உதயநிதி பதிலளித்துள்ளார். எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சில வார்த்தைகளிலேயே உதயநிதி பதிலளித்தார். போலீஸ் ஸ்டேஷனில் 1.5 மணி நேரம் உதயநிதி இருந்தாலும் அரை மணி நேரத்தில் விசாரணை முடிந்தது. விசாரணை குறித்து போலீசார் கூறுகையில், உதயநிதி மீதான இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசிய வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் மீதான வழக்கு தஞ்சாவூர் JM1 நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். உதயநிதியிடம் விசாரணையின் போது 5 கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டன. அதற்கு உரிய பதில்களை அவர் கூறினார் என்றனர். ஆபத்தில் கழன்று ஓடிய நண்பர்கள், துணை நின்ற சீனியர்கள், உதயநிதிக்கு பாடம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதான போது அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் அனைவரும் தெரித்து ஓடியதாக திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது, திமுக இளைஞரணி செயலராக உதயநிதி நியமிக்கப்பட்டது முதல் தற்போது வரை அவரை கட்சி நிர்வாகிகளால் எளிதில் அணுக முடியாது. அவருக்கு கார்த்தி, தம்பிபாஸ் என்ற ரதீஷ், சுஜய், வெங்கட் என பெரிய நட்பு வட்டம் உள்ளது. இந்த வட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மகேஷும் உண்டு. இவர்களுடன் தான் உதயநிதி எப்போதும் நேரத்தை செலவழிப்பார். துணை முதல்வரான போதும் இந்த பழக்கத்தை மாற்றவில்லை. இந்த நட்பு காரணமாக கட்சியினர் யாரையுமே உதயநிதியின் நண்பர்கள் மதிப்பதில்லை. அதோடு நண்பர்களின் பேச்சை கேட்டு
நேரு, வேலு, பன்னீர்செல்வம், சுப்பிரமணியன், சேகர்பாபு என மூத்த நிர்வாகிகளை உதயநிதி ஓரம் கட்டினார். தன்னை சந்திக்க வரும் திமுக நிர்வாகிகளை கூட நண்பர்களோடு சேர்ந்துதான் சந்திப்பார். இந்நிலையில் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் கைதான உதயநிதி தஞ்சாவூர் வரை அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் சென்னை திரும்ப நள்ளிரவானது. பதவியில் இருந்தபோது உதயநிதியை சுற்றியிருந்த ஒருவர் கூட அவருடன் இல்லை. அனைவரும் தெரித்து ஓடிவிட்டனர். யாரையெல்லாம் ஓரம் கட்டினாரோ அந்த சீனியர்கள்தான் வயதையும் பொருட்படுத்தாமல் முழு நாளும் அவருடன் இருந்தனர். என்ன நடந்தாலும் கட்சியினர்தான் உடன் இருப்பார்கள் என்பதை உதயநிதி இப்போது உணர்ந்து இருப்பார். அதே நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் நண்பர்கள் ஓடிப்போனதை நினைத்து உதயநிதி கடும் அதிருப்தியில் இருக்கிறார் என்று திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூறினர். 3 மாதங்களுக்கு பின் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. முதல்வராக ரங்கசாமி உள்ளார். பாரதிய ஜனதாவின் நமச்சிவாயம், ராஜசேகர், என்ஆர் காங்கிரசின் மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கான இலாகாக்கள் ஒதுக்கப்படாமல் இருந்தன. முதல்வர் ரங்கசாமியே அனைத்து துறைகளையும் கவனித்து வந்தார். புதிய அரசு பதவியேற்று 85 நாட்கள் ஆன நிலையில் தற்போது அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன் விவரம்: முதல்வர் ரங்கசாமி நிதித்துறை, நீதித்துறை, சுகாதாரம், உள்ளாட்சி, அமைச்சரவை, போக்குவரத்து, பொது நிர்வாகம், கூட்டுறவு, வருவாய் மற்றும் கலால், இந்து அறநிலையத்துறை, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட 16 துறைகள். நமச்சிவாயம் உள்துறை, கால்நடை, வனத்துறை, மின்சாரம், உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வி, சட்டம். மல்லாடி கிருஷ்ணராவ் பொதுப்பணி, சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து, மீன்வளம், துறைமுகங்கள், தொழில்கள் மற்றும் வணிகம், தொழிலாளர் நலம். ராஜவேலு ஆதிதிராவிடர் நலம், கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, தகவல் தொழில்நுட்பம், பொருளாதாரம், புள்ளியியல், அச்சு மற்றும் எழுது பொருட்கள். சிவக்கொழுந்து குடிமை பொருள், சமூக நலம், பிற்படுத்தப்பட்டோர் நலம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு, சிறுபான்மையினர் நலன். ராஜசேகரன் வேளாண்மை, விளையாட்டு, இளைஞர் நலம், DRDA, முன்னாள் இராணுவ வீரர் நலத்துறை. கோயில்களை வகைப்படுத்த 5 மாதம் அவகாசம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோயில்கள், பின்பற்றாத கோயில்களை தனித்தனியே வகைப்படுத்தி அதன் பட்டியலை வெளியிடுமாறு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கருணாகரன், ஒவ்வொரு கோயிலுக்கும் அதிகாரிகள் நேரில் சென்று ஆகம விதிகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்டறிந்து வருகின்றனர். இது விரிவான பணி என்பதால் வகைப்படுத்த கூடுதலாக 8 மாதம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் 5 மாதங்கள் மட்டுமே இதற்காக கால அவகாசம் வழங்க முடியும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தது. முன்னதாக கடந்த மார்ச்சில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆகம விதிகளை பின்பற்றும் மற்றும் பின்பற்றாத கோயில்களை கண்டறியும் பணிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிந்துவிடும் என தமிழக அரசு தெரிவித்தது. தற்போது கூடுதல் கால அவகாசம் கேட்ட நிலையில் சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குற்றாலத்தில் சீசன் துவக்கம், பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான சீசன் துவங்கியுள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அதிகாரிகள் குழுவை கலெக்டர் நியமிக்க வேண்டும். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துதல், சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள், விபத்து தடுப்பு நடவடிக்கை, விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டிய மருத்துவ உதவி, கடைகளின் அமைவிடம், விற்பனை செய்யும் பொருட்களின் தன்மை ஆகியவற்றை கண்காணிக்க வேண்டும். எந்த கடையிலும் LPG சிலிண்டர்கள் அல்லது தீ பற்றக்கூடிய பிற பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. முறையான வாகன போக்குவரத்து மற்றும் நிறுத்தும் இடத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி தாக்கல் செய்த பொதுநல மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. தமிழகத்தில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதையொட்டிய பகுதிகளின் மேல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நடக்கிறது. அதேபோல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளின் மேல் 5.8 கிலோமீட்டர் முதல்
7.6 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் கோவை, தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, கரூர், மதுரை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.